படுறாங்கன்னு உங்களுக்கு புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி சொல்ல வரேன் பொதுவாவே. வீட்டுக்காக தானே அவங்க சமைக்கிறாங்க. ஒரு வார்த்தை கூட நீங்க நல்லா இருக்குது. எனக்கு எனக்கு வந்து நான் பொதுவா சொல்லல. அண்ணனையும் தான் அதே குறை தான். இப்போ நான் ஏதோ ஒண்ணு நல்லா ஸ்பெஷலா செஞ்சுருவேன். செஞ்சுட்டு எத்தனை வந்து வைப்பேனா? நல்லா இருக்கான்னு கேட்பேன். அமைதியா இருப்பாரு. மறுபடியும் நல்லா இருக்கான்னு கேட்பேன். அப்புறமா உடனே நல்லா இருந்ததா சாப்பிட்றேன். தெரியாதா? அது ஏன் நான் என்ன சொல்றேன்னா, நல்லா இருக்கு. ஒரு வார்த்தை சொன்னா நான் முத்தா கொட்டிட்டோம். இல்லை உன் சொத்து அழிஞ்சிருமா? இல்லை கேட்குறேன். சமையல் செய்கிறவங்களுக்கு என்னென்னா, அவங்க நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா, நம்ம இன்னும் கொஞ்சம் ஐயோ நல்லா இருக்குன்ட்டாங்க. நம்ம அடுத்தது டிஷ் செய்கிறப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா எஃபர்ட் எடுத்து நல்லா செய்யலாம் அப்படின்ற ஒரு ஆர்வம் வரும். எப்போ போலவே நல்லா இருக்குதா நல்லா தான் நம்ம காத்து கிடணும் தேவடு காத்துங்கிற மாதிரி. அப்புறமா அது எப்படியும் என்ன இப்பா நல்லா போட்டு நிறைய போட்டு சாப்பிட்டா நல்லா இருக்குதுன்னு அர்த்தம் நீ புரிஞ்சுக்கோ. எப்பா இவங்களுக்கு அதான் நல்லாவும் டேஸ்ட்டாகவும் செஞ்சு வைக்கணுமா, ஆனால் நல்லா இருக்குதுன்னு வாய் தந்து சொல்ல மாட்டாங்களாம். கேட்டால் நான் சாப்பிட்றத வச்சு தெரிஞ்சுக்கோ. என்ன இதெல்லாம் இது? ஆ